வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கனடாவின் பொது தேர்தல் இன்னும் ஒரு சில தினங்களிலே நிறைவுக்கு வந்துவிடும். இன்றைய நிலையின்படி மார்க் கார்னி அவர்கள் தொடர்ச்சியாக கனடாவின் பிரதமராக இருப்பதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். மார்க் கார்னி அவர்கள் லிபரல் கட்சியின் அங்கத்தவராக இருந்த காரணத்தினால் தொடர்ச்சியாக அவர் இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது என்று முதல் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். காரணம், கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோவும் அவரது கட்சியான லிபரல் கட்சியும் கனடாவின் அபிவிருத்தி, மக்களின் அபிவிருத்தி என்பதை விடவும் லிபரல் கட்சியின் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காகவே கனடாவின் பொருளாதாரத்தை, நிதியை செலவழித்து வந்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உலகின் பல பாகங்களில் நடைபெறுகின்ற போர் அனர்த்தத்தின் காரணமாக வருகின்ற அதிகப்படியான அகதிகளை அவர்களது பின்புலம் பாராமல் இந்த நாட்டில் குடியமர்த்துவதற்கு லிபரல் கட்சியினர் முன்னின்று உழைத்திருக்கின்றார்கள். அதிலும் அவர்கள் அகதிகளுக்கு உதவுவது என்பதை விடவும் லிபரல் கட்சியின் வாக்கு வங்கிகளில் அதிகப்படியானவர்களை வைத்துக் கொள்வதற்கான முயற்சியிலேயே அவர்கள் பணத்தையும் காலத்தையும் நேரத்தையும் செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பலனாக கனடாவின் பொருளாதாரம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. கனடா நாணயத்தின் பெறுமதி கூட வீழ்ந்தது. இப்படியான நிலையை உருவாக்கிவிட்ட ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தொடர்ச்சியாக பிரதமராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக லிபரல் கட்சி வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்ற நிலையில்தான் மார்க் கார்னி அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இன்று பிரதமராக இருக்கின்றார். அவர் நிதி மற்றும் பொருளாதாரத்துறையிலே மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருப்பது கனடாவின் இன்றைய நிலைக்கு பாதுகாக்க வல்ல அனுபவம் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாம். ஆனாலும் இன்று வர்த்தக போரிலே உலகின் முதல் தர நாடாக வளர்ந்துவிட்ட சீனாவிடம் மூக்குடைப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு மோசமான மனிதன் தனது கோபத்தை அதிகப்படியாக கனடா மீது திருப்புவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். காரணம் என்னவெனில், கனடாவின் வளத்தை அபகரிப்பதற்கு, கனடாவின் இறையாண்மையை அவமதித்து கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றிவிடலாம், அதன் மூலம் அந்த வளத்தின் உதவியுடன் தொடர்ச்சியாக அமெரிக்காவை முதல் தர வல்லரசு நாடாக வைத்துக் கொள்ளலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் ஆரம்பித்த அந்த வர்த்தக போரில் கிடைத்த பாடமாக, சீனா படைப்பித்த பாடத்தின் நிமித்தம் அவர் அந்த கோபத்தை எல்லாம் இன்னும் அதிகப்படியாக வரி வசூலிப்பதன் மூலம் கனடாவின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கலாம், அமெரிக்காவின் கீழ் வர வேண்டிய ஒரு நிலைக்குள் தள்ளிவிடலாம் என்று அவர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் என்றுதான் எண்ண வேண்டும். அந்த கனவை நனவாக்குவதற்கு மார்க் கார்னி அவர்கள் உதவி செய்வாரா அல்லது எதிர்த்து போராடுவாரா என்பது பற்றி நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் நலன் விரும்பும் தலைவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பதுதான். அந்த வகையில் காலங்காலமாக கனேடிய நாடும் அமெரிக்காவின் ஒரு அடிமையாக ஆப்கானிஸ்தானில், ஈராக் போன்ற நாடுகள் அமெரிக்கா தொடுத்த அந்த போருக்கு உதவியாக ஓடிச் சென்று பல நூற்றுக்கணக்கான போராளிகள், பொருளாதார அழிவுகள் போன்றவற்றை சந்தித்திருக்கின்றது. அந்த நிலையை மாற்றி அமெரிக்காவுக்கு கனடா ஒருபோதும் தொடர்ச்சியாக அடிமையாக இருக்க மாட்டாது என்ற ஒரு நிலையை அவர் உருவாக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். அது மாத்திரமல்ல, இன்று உலகின் முதல் தர வல்லரசு நாடாக வளர்ந்துவிட்ட சீனா விண்வெளியில் மாத்திரமல்ல, மண்ணில் கூட விஞ்ஞானத்தின் உதவியுடன் எங்கோ சென்று விட்டார்கள். அந்த வகையில் சீனாவுடன் நல்ல உறவை வளர்த்துக் கொள்வதன் மூலம் வர்த்தகம் மாத்திரமல்ல, மனித வளத்தை கூட மிகச் சிறப்பாக கனடிய மண்ணிலும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கின்ற அரசியலை கனடா நாட்டில் சாதகமாக்கி வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதை கூட கனேடிய அரசு நிறுத்த வேண்டும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு. அப்படி வாழும் பட்சத்திலே உலகத்தில் மிகச்சிறந்த நாடுகளில் ஒன்றான கனடாவும் தொடர்ச்சியாக அந்த நிலையை வகிக்க முடியும் என்று எண்ணுகின்றேன். நான் முன்பு ஒரு பதிவில் கூறியது போன்று
தான் ஒரு சர்வதேச சர்வாதிகாரி என்று வாழ வேண்டும் என்று கனவு காணுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 4 வருட காலங்களுக்குள் எப்படியாவது அமெரிக்காவை தன் வசப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்ற தகவல்களே அங்கிருந்து வரும் செய்திகள் சொல்லுகின்றன. அந்த வகையிலே அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்குள் போகக்கூடிய ஒரு நாட்டுடன் தொடர்ச்சியாக அவர்கள் பின் சென்று அவர்களுக்கு அடிமைகளாக வாழ்வது கனடிய மண்ணுக்கு பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரும் என்பதை மனதில் கொண்டு மார்கானி அவர்கள் எதிர்காலத்தை மிகச் சிறப்பான வகையிலே கொண்டு செல்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனது பரம்பிய பார்வைகளை நீங்கள் சந்திக்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனது பதிவுகள் வந்ததும் யூடியூப் வலைத்தளம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வாருங்கள். ஏன் என்ற கேள்விக்கு சரியான பதில்களை தேடுவதன் மூலம்தான் உங்கள் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றித்தரும் என்று சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் எனது எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் செவி சாய்த்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.